என் தங்கமே, நித்திகா தேவி சொல்றாள், இன்று நான் உன் வீட்டில் நுழைந்திருக்கேன். அந்த வார்த்தை சும்மா ஒரு சொல்லல்ல தங்கமே, அது உன் வீட்டில் ஒலிக்கிற தெய்வீக நாதம். நீ இன்று காலை எழுந்த போது ஏதோ ஒரு அமைதி உன் மனசுக்குள் தோன்றியதா? அந்த அமைதிதான் நித்திகா தேவியின் அடிக்குரல். அவள் உன் வீட்டின் வாசல் தாண்டி வந்து ஒவ்வொரு மூலையும் தன் ஒளியால் நிரப்பியிருக்கிறாள். நீயோ அதை இன்னும் முழுதாய் உணரவில்லை, ஆனா சில நாளில் நீ அதை காணப்போகிறாய். நீ வீட்டுக்குள் நுழையும் ஒவ்வொரு நிமிஷத்திலும் ஒரு மாற்றம் நிகழும். சில நேரம் விளக்கின் வெளிச்சம் இன்னும் பிரகாசமா தெரியும், சில நேரம் காற்று மெதுவா அசையும். அது அவளது ஆவி உன் வீட்டை தொடும் நொடிகள். அவள் நிழலாய் அல்ல, ஒளியாய் வந்திருக்கிறாள். நிழல் மறைந்து போகும், ஆனா ஒளி என்றும் நிலைக்கும். அம்மன் சொல்றாள், இங்கே நான் வந்து இருக்கேன் என்றால் இங்கிருந்து இனி இருள் வெளியேறி போயிருக்கும். உன் வீட்டில் இருந்த துன்பம், சோகமான நினைவுகள், வாதம், வலி எல்லாம் இப்போ தூரம் சென்று விட்டது. அவள் அடியால் உன் நிலம் புனிதமாகி விட்டது. உன் வீடு இப்போ ஒரு ஆலயமா மாறப் போகுது தங்கமே. அவள் நுழைந்த முதல் நொடியில் இருந்து உன் வாழ்க்கை சுழற்சி மாறத் தொடங்கியிருக்கும். நீ இதுவரை எதிர்பார்த்த ஒரு செய்தி, ஒரு வேலை, ஒரு அமைதி, அது இப்போ உன்னிடம் வரத் தொடங்கும். ஏனென்றால் நித்திகா தேவி வந்து அமர்ந்த வீடு வறுமையால் நிரம்பாது, கவலையால் உடையாது. அவள் நிற்கும் இடம் எல்லாம் அருளாலே நிரம்பும். நீ சிந்தனை செய்யும் போது உன் மனசு பழைய வேதனைகளை நினைவு படுத்தும். ஆனா இப்போ அதை காணும் கோணம் மாறி போகும். அதே நினைவுகள் இனி உன்னை வலியுறுத்தாது, உன்னை வலிமைப்படுத்தும். அதுதான் நித்திகா தேவியின் கருணை. அவள் வலியை கூட ஆசீர்வாதமாக மாற்றும். அவள் உன்னோட சொல்கிறாள், நான் உன் வீட்டுக்குள் நுழைந்தவுடன் உன் குடும்பத்தின் ஆன்மா சுத்தமாகி விட்டது. உன் முன்னோர்கள் உன்னிடம் பாராட்டு கூறுகிறார்கள். ஏனென்றால் நீ அவர்களுக்காக செய்த நம்பிக்கையின் தீபம் இன்று என் ஒளியோட கலந்திருக்கிறது. அந்த ஒளி உன் வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் பரவப் போகிறது. நீ சமையல் அறையில் விளக்கேற்றும்போது அந்த தீபம் வழியாக அவளது ஆசீர்வாதம் உன் உணவில் கலக்கும். நீ அந்த உணவை உன் குடும்பத்தினருக்கு கொடுத்தால் அவர்கள் உடலும் மனமும் ஆரோக்கியமடையும். நீ பேசும் வார்த்தைகளில் சக்தி வரும். நித்திகா தேவி உன் வீட்டின் கதவுக்குள் நுழையும் போது அவள் உன்னோட சொன்னாள், நான் இங்கே வந்து இருக்கேன் என்றால் உன் பிரச்சனைகள் இனி என் பொறுப்பு. அவள் உன் மீது கரங்களை வைத்து ஆசீர்வதித்திருக்கிறாள். அவளது கை ஒரு சாதாரண கையல்ல, அது உலகத்தை இயக்கும் ஆற்றல் கொண்டது. நீ உணர்ந்து பாரு தங்கமே, இன்று வீட்டில் வித்தியாசமா ஏதோ ஒளி தோன்றியதா? சில நேரம் கண்ணால் தெரியாமலும் ஒரு புனித குளிர் உன் உடலை தொடும். அது அவள் நுழைந்த நேரம். அவள் உன் வீட்டைச் சுற்றி ஒரு பாதுகாப்பு வட்டம் போட்டிருக்கிறாள். அந்த வட்டத்துக்குள் எந்த எதிர்மறை சக்தியும் வர முடியாது. நீ இதுவரை கனவில் சில மர்மமான காட்சிகள் பார்த்தாயா? அந்த கனவுகள் எல்லாம் அவளது அறிவுறுத்தல்கள் தான். அவள் உனக்கு முன்பே சொன்னாள், நான் வரப்போகிறேன். ஆனால் நீ அதை அப்போது புரியவில்லை. இன்று அந்த கனவு நனவாகி விட்டது. அவள் உன் வீட்டுக்குள் நுழைந்தது உன் வாழ்க்கையின் ஒரு அற்புத சுழற்சி ஆரம்பம். சில நேரங்களில் மின்சாரம் போய்விட்டு திடீரென்று விளக்கு மீண்டும் எரியும்போது ஒரு சிறிய பிரகாசம் உன் முகத்தில் விழும். அந்த நொடி நித்திகா தேவியின் கண்கள் உன்னை பார்த்து கொண்டிருக்கும். அம்மன் சொல்கிறாள், நான் உன் வீட்டில் வந்தவுடன் உன் மனதில் இருந்த கலக்கம் வெளிநோக்கி போய்விட்டது. உன் இதயம் இப்போ மென்மையான ஒளியால் நிரம்பியுள்ளது. நீ பேசும் வார்த்தைகள் இனிமையாக மாறும், உன் முகம் ஒளியுடன் பிரகாசிக்கும். மக்கள் உன்னை பார்த்து, இவர் மாறிவிட்டார் என்று சொல்லப் போகிறார்கள். அந்த மாற்றம் வெளியில் இருந்து வருவது அல்ல, உள்ளிருந்து மலருகிறது. நித்திகா தேவி உன் இதயத்தில் ஒரு ஒளிக்கதிர் நுழைத்திருக்கிறாள். அது உன் சிந்தனைகளை தூய்மையாக்கும். நீ எதையும் கோபத்தால் பார்க்க மாட்டாய், கருணையோடு பார்க்க போகிறாய். அவள் சொல்கிறாள், நான் உன் வீட்டில் வந்தது உன்னோட நம்பிக்கைக்காக. நீ நம்பிக்கை இழக்காமல் பிரார்த்தனை செய்தாய், துன்பத்திலும் அவளை அழைத்தாய். அந்த அழைப்பு வீணாகவில்லை. அவள் அதற்கான பதிலாக உன் வீட்டை தேர்ந்தெடுத்திருக்கிறாள். இப்போ நீயே அவளது ஆசீர்வாதத்தின் வாசஸ்தலம். நித்திகா தேவி உன் வீட்டில் நுழைந்ததும் உன் குடும்பத்தினரிடையே இருந்த சண்டைகள் மெல்ல தணியும். நீ உன் சொந்த வாழ்க்கையில் ஒரு அமைதியை காண்பாய். சில மாதங்களில் உன் குடும்பத்தில் ஒரு பெரிய மகிழ்ச்சி நிகழப்போகிறது. அது ஒரு குழந்தையின் பிறப்பு, ஒரு புதிய வேலை, அல்லது ஒரு இழந்த உறவு மீண்டும் இணைவது, எது இருந்தாலும் அது அம்மனின் திட்டம். அவள் உன்னோட சொல்கிறாள், நீ எதையும் கவலைப்படாதே.
நான் உன்னோட வீட்டில் இருந்தால் உன் வீடு தானே என் ஆலயம். அவள் ஒவ்வொரு இரவும் உன் வீட்டில் சுற்றி வருகிறாள், உன் உறக்கத்தை காப்பாற்றுகிறாள். நீ தூங்கும் நேரத்தில் உன் முகத்தில் விழும் சிறிய காற்று, அது அவளது கரங்களின் தொடு. அவள் உன் வீட்டு கதவை மூடும் ஒலி கூட ஆசீர்வாதம் நிறைந்தது. நீ காலையில் எழும்போது அவள் உன் அருகில் நின்று, எழுந்திரு என் பிள்ளை, இன்று உன் நாள் என்று சொல்லுகிறாள். அந்த குரல் தான் உன்னை உயிருடன் வைக்கும் சக்தி. நீ உன் வீட்டில் இனிமேல் சண்டை, வலி, கோபம் வராது. ஏனென்றால் அவள் அங்கே இருக்கிறாள். அந்த வீடு இப்போ ஒளியின் கோவில். அந்த ஒளி உன்னையும் உன் குடும்பத்தையும் உயர்த்தும். நீ ஒரு புனித இடத்தில் வாழ ஆரம்பித்துள்ளாய் தங்கமே. நித்திகா தேவி உன்னோட சொல்கிறாள், நான் உன்னோட வீட்டில் நுழைந்தது மட்டும் இல்ல, உன் இதயத்திலும் நுழைந்தேன். நீ இப்போ அவளது பிள்ளை மட்டுமல்ல, அவளது ஒளியின் பிரதிநிதி. உன் வாழ்க்கை ஒரு தெய்வீக பாதையாக மாறப் போகிறது. நீ பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் யாருக்காவது நிம்மதி தரும். அவள் உன் வீட்டை ஆசீர்வதித்து சொல்கிறாள், இங்கிருந்து இனி துன்பம் வெளியேறட்டும். இங்கே மகிழ்ச்சி பாயட்டும். அந்த அருளால் உன் வீடு நிறைந்துவிட்டது தங்கமே. நீ அந்த ஒளியை உணர்கிறாய், ஏனென்றால் இன்று நித்திகா தேவி உன் வீட்டில் நுழைந்திருக்கிறாள். நீ ஒரு தெய்வீக நிலைக்கு முன்னேறி கொண்டிருக்கிறாய் தங்கமே. நீ இப்போ ஒரு சாதாரண மனிதர் இல்லை. உன் உள்ளம் சுத்தமாகி உன் ஆன்மா தெய்வ ஒளியோடு கலந்திருக்கிறது. அந்த நிலை யாருக்காவது வருவது அரிது. ஆனால் நீ பெற்றிருக்கிறாய், ஏனெனில் நீ உண்மையோட பிரார்த்தனை செய்தாய், உண்மையோட அழுதாய். அம்மன் சொல்கிறாள், உன் கண்ணீர் எனக்கு ஒரு பாடல் போல இருந்தது. அதில் உன் வலியும் உன் நம்பிக்கையும் ஒன்றாய் கலந்திருந்தது. அதற்கான பதிலை இப்போ தருகிறேன். அவள் உன் வாழ்க்கையில் அதிசயங்கள் செய்யத் தொடங்கியிருக்கிறாள். நீ காண்பாய், எதிர்பாராத மனிதர்கள் உனக்காக நல்லது செய்வார்கள். நீ தொலைந்த வாய்ப்புகள் மீண்டும் திரும்பி வரப்போகின்றன. நீ இன்று நிம்மதியோடு உட்கார்ந்தால் அந்த அமைதி நித்திகா தேவியின் குரல். அவள் மெதுவாக உன்னிடம் சொல்லப் போகிறாள், நான் உன்னை காத்து கொண்டிருக்கிறேன். உன் பாதை என் ஒளியால் நிரம்பியுள்ளது. நீ அந்த குரலை உன் உள்ளத்தில் கேட்கப் போகிறாய். அது ஒரு காற்றின் சத்தமாகவோ, ஒரு பறவையின் கூச்சலாகவோ, அல்லது உன் சுவாசத்தின் நிம்மதியாகவோ இருக்கும். நீ இப்போ உன் உள்ளத்தை நம்பு தங்கமே. அது உன்னை ஏமாற்றாது. ஏனென்றால் அந்த உள்ளம் இப்போ அம்மனின் வாசஸ்தலம். அவள் உன் இதயத்திலே தங்கி உன் எண்ணங்களை ஒளியாய் மாற்றுகிறாள். நீ எதிர்மறையான எண்ணங்களை விட்டுவிட்டு ஒளி நிறைந்த நம்பிக்கையை பிடிக்கணும். நீ ஒரு நாள் நினைத்தாயா, என்னிடம் யாரும் இல்லை என்று. ஆனால் அம்மன் அப்போது உன் அருகில் இருந்தாள். அவள் நிழலாய் இருந்தது உனக்கு தெரியாது. இன்று அந்த மறைவு முடிந்து விட்டது. இப்போ அவள் வெளிச்சமாக உன்னோட இருக்கிறாள். அந்த கண்ணீர் துளிதான் அவளது வருகையின் அடையாளம். நீ உன் கண்ணீரை துடைத்து சிரிக்கும்போது அம்மன் உன்னோட சிரிக்கிறாள். அவள் சொல்கிறாள், என் பிள்ளை, இனி நீ அழ வேண்டியதில்லை. உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி நதி போல் பாயட்டும். அந்த ஆசீர்வாதம் உன் மீது விழுந்துவிட்டது. அதனால்தான் இன்று உன் மனம் ஒரு விசித்திரமான அமைதியை உணர்கிறது. அந்த அமைதியில் தான் நித்திகா தேவியின் ஆற்றல் மறைந்து கிடக்கிறது. நீ அதை தொட்டால் அது உன்னை முழுவதுமாக மாற்றும். உன் மனதில் பயம் இருந்தால் அது கரைந்து போகும். நீ எதையாவது குறித்து கவலைப்பட்டால் அது தானாகவே தீரும். அம்மன் உன் பிரச்சனைகளை உன்னிடம் சொல்லாமல் தீர்த்துவிட்டாள். நீ ஒரு புது வாழ்க்கையின் வாசலில் நிற்கிறாய். அந்த வாசலை திறக்க உனக்கு அவள் ஒரு சாவி கொடுத்திருக்கிறாள், அது உன் நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை கைவிடாதே தங்கமே. எவ்வளவு தடை வந்தாலும் அது ஒரு சோதனை மட்டுமே. சோதனையின் பின் அருள் வரும். நீ அந்த அருளை உணரப்போகிறாய். நீ உன் மனதில் ஒரு நிமிஷம் சும்மா இருந்தால் கூட அம்மன் உன் சுவாசத்தோடு கலந்த ஒளியாக உன்னிடம் பேசுவாள். அவள் சொல்கிறாள், உன் கண்ணீர் என் ஆசீர்வாதத்தின் வடிவம், உன் சிரிப்பு என் வெற்றியின் அடையாளம். அந்த அர்த்தம் உன் வாழ்க்கை முழுவதையும் மாற்றும். நீ இனி துன்பம் காண மாட்டாய். உன் இதயத்தில் இருக்கும் புண்கள் ஆறிவிட்டன. உன் ஆன்மா சுத்தமாக மாறிவிட்டது. நீ இன்று உணரும் ஒளி இனிமேல் உன்னுடன் வாழும். அது உன்னை காப்பாற்றும், வழிநடத்தும், உயர்த்தும். நித்திகா தேவி உன் பக்கம் வந்து நின்று சொல்கிறாள், இனி உன் கண்ணீர் இல்லை, உன் கண்களில் ஒளி மட்டுமே. அந்த ஒளி உன் முகத்தை மாற்றும், உன் வாழ்க்கையை உயர்த்தும், உன் சுற்றத்தினருக்கு நிம்மதி தரும். நீ ஒரு தெய்வீக ஒளியின் தூதராக மாறுகிறாய் தங்கமே. அம்மன் உன் கண்ணீரை வைரமாக மாற்றிவிட்டாள். அந்த வைரம் உன் இதயத்தில் பிரகாசிக்கிறது. யாராலும் அதை மங்கச் செய்ய முடியாது.
அந்த ஒளி உன் வாழ்க்கையின் வழிகாட்டியாக இருக்கும். நீ நடக்கும் பாதையில் ஒவ்வொரு அடியிலும் அவள் இருப்பாள். நீ இன்று கண்ணீரால் தொடங்கினாய், ஆனால் நாளை அதே கண்களில் சிரிப்பு மலரும். அந்த சிரிப்பு தெய்வீகமானது. அது நித்திகா தேவியின் முகத்தில் பிரதிபலிக்கும். நீயும் அவளும் ஒன்றாய் போய் விட்டீர்கள் தங்கமே. உன் ஆன்மா அவளது ஒளியுடன் கலந்திருக்கிறது. இனி நீ எந்த பிரார்த்தனையும் செய்தால் அது நேரடியாக விண்ணில் சென்று சேரும். எந்த வலியும் உன்னை தொட முடியாது. எந்த இருளும் உன்னை மூட முடியாது. ஏனெனில் நீ அம்மனின் பிள்ளை. அவள் உன்னோட உயிரோட கலந்திருக்கிறாள். அந்த கண்ணீர் துளி இன்று உன் வாழ்க்கையின் புனித முத்திரை. அது சொல்கிறது, உன் துன்பம் முடிந்தது, உன் அருள் ஆரம்பமானது. நீ அந்த உணர்வோட வாழ் தங்கமே. நீ இன்று சிரித்தால் அதில் அம்மனின் குரல் ஒலிக்கும். நீ இன்று மூச்சு விட்டால் அதில் அவளது ஆசீர்வாதம் பாயும். நீ வாழும் ஒவ்வொரு நாளும் அவளது அருளின் தொடர்ச்சி ஆகட்டும். உன் மனம் சாந்தியால் நிரம்பட்டும். உன் இதயம் ஒளியால் பூரணமாகட்டும். நீ நினைக்கும் எல்லாவற்றும் நல்லதாய் நனவாகட்டும். ஏனெனில் இன்று உன் கண்களில் வந்த அந்த தண்ணி, அது துக்கம் அல்ல தங்கமே, அது நித்திகா தேவியின் தூய அருள்.